வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, இன்றைக்கி ஸ்பெஷலான ஆந்திரா பருப்பு பொடிங்க. நம்ம ஆந்திராவுக்கு போனோம் அப்படின்னா அவங்க நல்லா சுட சுட சாதம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பருப்பு பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம கையில் குழி பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதில் நெய்யை ஊற்றி முதல்ல அந்த பருப்பு பொடி போட்டு அந்த சாதத்தை தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டு, பொரியல், ரசம், குழம்பு அதெல்லாம் ஊற்றிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் துவரம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம். அப்புறம் உடச்சக்கல்லைங்க. உடச்சக்கல்லை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை, அது ஒரு கைப்பிடி எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாங்க. காஞ்ச மிளகாய் அவங்க ஆந்திராவில் குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நானும் குண்டு வத்தல் எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 வத்தல் வச்சுருக்கேன். அதிகமாக வேணும்னா கூட 2 போட்டுக்கோங்க, 2 3. கம்மியாக வேணும்னா இதுலேருந்தே 2 3 குறைச்சிக்கலாம். நான் இதுலேருந்து இன்னும் 2 3 வத்தல் எடுத்துருவேன். நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அப்புறம் கல் உப்புங்க. கல் உப்பு எதுக்கு அப்படின்னா, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. நம்ம காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது நீங்கள் கல் உப்பையும் கூட போட்டு வறுத்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் வறுக்கிற அந்த நெடி ஏறாது. அதே சமயம் இந்த கல்லுப்பில் இருக்கிற நீர் சத்தும் குறைஞ்சிடும். பொடி ரொம்ப நாளைக்கு வருங்க. அதனால் அந்த காஞ்ச மிளகாயோடு போட்டு இந்த கல்லுப்பையும் நம்ம வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டுங்க. பூண்டு 2 பெரிய பூண்டு எடுத்து நான் உரித்து வச்சுட்ருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால் அந்த கேஸ் தன்மை கொஞ்சம் குறையறதுக்கு பூண்டும் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயங்க. இப்போ சிலர் பூண்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டுக்கு பதில். நான் பூண்டு சாப்பிட்றதுனால பூண்டு சேர்த்துட்ருக்கேன். இவ்வளோ தாங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்படியே பவுட்ரு பண்ணிட வேண்டியதாங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடிங்க. வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல துவரம் பருப்பை வறுக்கணுங்க, கருகார அளவுக்கு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா கருகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, கலர் மாறிடும் பொடியோட கலர். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வறுக்கிறேன். பாசிப்பருப்பு வறுக்கிறேங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு எந்த பருப்பு வறுத்தாலும் இப்படி தூக்கி போடும்போது ஒரு மாதிரி கலர்னு சத்தம் வரும். அப்போனா உங்களுக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. ஏன்னா கருகாமல் பார்த்துக்கணும். கருகிட்டு அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் குறைஞ்சிடும், கசப்பு தன்மை வந்துடும், கலர் மாறிடுங்க. பாசிப்பருப்பை வறுத்துக்கிட்டுருக்கேன். அடுத்து உடச்சக்கல்லை வறுக்க போகிறேன். இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், கிறிஸ்பு கிடைக்கிறதுக்காக ஒரு 4-5 பெரட்டினா போருங்க. உடச்சக்கல்ல உங்களுக்கு பருப்பு பொடிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஆனால் இது ஃபைனாக அரைக்கணும். அடுத்து பூண்டுங்க. பூண்டு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா தோலோடு நசுக்கி போட்டு காய வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் உரிச்சிட்டேன். இப்படி தான் வறுத்தாகணும். வறுக்கிறேங்க பூண்டு. கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணுறேங்க. கருவேப்பிலையை நல்லா காய வச்சிடணுங்க. ஏன்னு கேளுங்களேன், கருவேப்பிலை ஈரத்தன்மை இருந்ததுன்னா பொடி கெட்டு போயிடும். அதனால் எனக்கு எப்போல்லாம் கருவேப்பிலை கிடைச்சோ அப்போல்லாம் நான் காய வச்சுடுவேன். மிளகாவும் உப்பும் ஃப்ரை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த காஞ்ச மிளகாயோட உப்பை போட்டிங்கன்னா அந்த உப்பில் இருக்க நீர் சத்து எடுத்துரும். காஞ்ச மிளகாவும் வாசனை வராது, நெடி அடிக்காது. அதனால் இப்படி வறுத்தா ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், வறுக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு பொடிக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, முதல்ல நம்ம அதை கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். அது கொஞ்சம் அரைச்ச உடனே பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல இதை அரைச்சிடுவோம். அரைச்சாச்சு. காஞ்ச மிளகாய், உப்பு, அப்புறமா கருவேப்பிலை அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போடலாம். இதை நல்லா அரைக்கணுங்க. அரைச்சிட்டு காட்டுறேன். பருப்பு பொடி அரைச்சாச்சு. அதில் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா போட்டுக்கலாம், நிறைய போடணும். நான் தூள் பெருங்காயம் தான் போடுறேன், ஏன்னா கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை போட்டு இன்னும் ஒரு சுற்றணும். அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது, அதையும் போடணும். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னொரு பொருள் சொன்னேன்னா என்ன தெரியுமா, இந்த இருக்குது பாருங்கள்,
வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கம்மி போடுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக எங்கள் பாட்டி இது வந்து பருப்பொடியில் சேர்ப்பாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். பருப்பு பொடி ரெடி. பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அப்படியே இருக்குங்க. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சாப்பாட்டு மேலே அப்படியே மலைச்சாரலாக தூவி நெய்யை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குங்க. இது ஆந்திரா ஸ்பெஷலு, நம்ம ஊர் பொடி கிடையாது. வெல்லம் எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா, எங்கள் பாட்டி வந்து பருப்பொடியில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்ப்பாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க. அதுக்காக தான் வெல்லம் சேர்த்தேன். இவ்வளோ தான், ஃபினிஷ் ஆகிடுச்சி. வாங்க பருப்பு பொடி சாப்பிட்லாம். சாதம் வெடிச்சிட்டு சூடாக சாதத்தை போட்டு இந்த பொடியை போட்டு நல்ல ஒரு கரண்டி நல்ல நெய்யை ஹீட் பண்ணி ஊற்றணுங்க. ஊற்றி அப்படியே கலந்து சாப்பிட்டா தேனாமிர்தமாக இருக்கும். ஓகே, பிரபஞ்சத்திற்கு நன்றி. தேங்க்யூ. நல்ல துவரம் பருப்பை வறுக்கணுங்க, கருகார அளவுக்கு. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா கருகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, கலர் மாறிடும் பொடியோட கலர். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வறுக்கிறேன்.